ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மிக்கான ரேலி வந்து நடந்து முடிஞ்சிட்டே இருக்கு. ஆல்ரெடி திருச்சியில் நடந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து திருவண்ணாமலை, தட் மீன்ஸ் சென்னை ஏஆர்ஓடைய ரேலி வந்து திருவண்ணாமலை நடக்க போகுது. அடுத்தது திருநெல்வேலி, கோயம்புத்தூர், இப்படி எல்லா இடத்துலையும் நடக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் தான் ஆர்மியை பொறுத்த வரையும். ஸோ ஃபிசிக்கல் முடிச்சிட்ட உடனே அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஃபிசிக்கல் பண்ணது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னா நம்ம ரிட்டனும் கிளியர் பண்ணால் தான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு. ஆனால் ரிட்டனே கிளியர் பண்ணலன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமும் கிளியர் பண்ணணுன்றதுக்காக தான் எங்கள் இன்ஸ்டியூட் சார்பில் இப்போ நாங்கள் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து வீடியோவாக போட போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதே மாதிரி நாங்கள் ஒரு 5-6 ப்ராக்டிஸ் செட்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் செட்ஸை பார்க்கறது மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி படித்தா ஒரு ஐடியா அப்படி போகலான்ற மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 50 கொஸ்டின்ஸ்லேருந்தே உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி ப்ராக்டிஸ் டெஸ்ட் 1 மாடல் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்ஸ்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஸோ அது எப்படிலாம் பண்ணலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வேர்ல்ட் ஹெல்த் டே, இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா April 7. ஸோ ஓகேவா? ஸோ நமக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து ரொம்ப முக்கியங்க. இம்பார்ட்டன்ட் டேஸ் ஒரு வருஷத்தில் 365 நாள் இருக்குன்னா அந்த 365 நாளில் சில இம்பார்ட்டன்ட் டேஸ் உலகத்தில் இருக்கக்கூடிய ஐநா அமைப்புகள் மற்ற அமைப்புகளால் அங்கீகரிக்கப்பட்ட சில நாட்கள் இருக்கும். அது என்னென்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் நிறைய படிக்கணும். ஆனால் அது ஷார்ட்கட் மூலமாக ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ரொம்ப நல்லது. அதுக்கான வீடியோஸ் நாங்கள் இதுக்கு இனிமேல் வரும்போது அப்லோட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இது வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா April 7. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? ஹெல்த்தோட ஸ்பெல்லிங் பாருங்க, மொத்தம் 6. ஸோ +1 அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. April 7. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வாஸ் லான்ச்டு பை காந்திஜி இந்த இயர். அதாவது காந்திஜியால் ஒத்துழையாமை இயக்கம்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. அது எந்த வருஷம் ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1920. ஓகேங்களா? 1920. எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒத்துழையாமைனா என்ன? ஒரு 2 பேரும் பக்கத்தில் இருக்கணும். ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள சிங்க் ஆகலைன்னா ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ 1920 ரெண்டும் பக்கத்தில் இருக்கிற நம்பர், அது ரெண்டும் வேற நம்பர் தானே. ஸோ அதுங்க ரெண்டுத்துக்கும் ஒத்து போல. அப்ப 1920 தான் ஒத்துழையாமை இயக்கம் காந்திஜியால் ஆரம்பிக்கப்பட்ட வருஷம் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இனிமே இந்த வருஷம் கிட்ட மறக்காதீங்க. 1920 பக்கத்திலே இருக்கணும். ஆனா அதுங்களுக்குள்ள ஒத்து போக கூடாது. அப்ப 19 20 பக்கத்துல இருக்கும், ஒத்து போகாது. அடுத்தது, காயாக் இஸ் ஏ கைண்ட் ஆஃப் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ காயாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் போட், சின்ன படகு. ஓகேங்களா? ஆற்றுலலாம் வந்து சின்ன படகுல போவீங்கள்ல, அந்த ஸ்மால் போட் தான் காயக். அப்போ காயக் எதோட கைண்டுன்னு பார்த்தீங்கன்னா போட், படகினுடைய வகை தான் காயக். நெக்ஸ்ட், நாசிக் இஸ் சிச்சுவேட்டட் ஆன் த பேங்க் ஆஃப் விச் ரிவர். அதாவது ஒரு நாசிக்னு ஒரு நகரம் இருக்கு. அந்த நகரம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால இருக்கு. மும்பை இருக்கும் இல்லைங்க, அந்த மகாராஷ்டிரா நாசிக்ல என்ன பண்ணுவாங்கன்னா கரன்சி பிரிண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரூபா நோட் அச்சிடப்படக்கூடிய இடம் கூட எங்க தான் இருக்கு? நாசிக்ல தான் இருக்கு. அந்த நாசிக்ன்ற நகரம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விசு படம், பழைய படம் ஒன்று இருக்கும், சம்சாரம் அது மின்சாரம்னு. அதில் கோதாவரி நாசமா போயிடுச்சுடி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவான். ஸோ கோதாவரி நாசிக். அப்புறம் நாசிக்ன்ற ஒரு நகரம் எங்க இருக்கு? கோதாவரியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு எப்படி புரியுமோ அது மாதிரி நம்ம ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு என்னைக்குமே மறக்காது. ஸோ நாசிக் நகரம் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கு? கோதாவரி. அடுத்தது, இந்தியாஸ் ஒன்லி செயில் ட்ரைனிங் ஷிப். இது என்ன அப்படி? இது எந்த ட்ரைனிங் ஷிப்? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த INS விரிவாக்கம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்தியன் நேவி ஷிப். ஓகேங்களா? அப்போ இந்தியன் டிஃபென்ஸ் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. ஒன்று ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். அப்போ இந்தியன் நேவி ஷிப், அது வந்து INS விரிவாக்கம் இந்தியன் நேவி ஷிப். அப்போ நேவியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை கப்பல் தான் அந்த ஒன்லி செயிலிங் ட்ரைனிங் ஷிப். எதுன்னு பார்த்தீங்கன்னா INS தாராங்கினி. INS தாராங்கினி இது எந்த வருஷம் வந்து இந்த ஷிப்பை நம்ம இந்தியன் நேவியில் இன்ட்யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1997. 1997 இந்த ஷிப்பை நம்ம நேவியில் இது பண்ணாங்க. இந்த ஷிப்பை தயாரிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா. இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஷிப்பை தயாரிச்ச இடம் கோவா. அது எப்போ வந்து நம்ம இந்தியன் நேவியில் அறிமுகப்படுத்தப்பட்டது? 1997. நெக்ஸ்ட், லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட் அமேசான் இஸ் ஃப்ளோவிங் த்ரூ. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், லாங்கஸ்ட் ரிவர் வந்து உலகத்திலே லாங்கஸ்ட் ரிவர் எது? நைல் நதி தான் இருக்கிறதுலே பெரிய நதி. அதற்கு அடுத்து தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அமேசான். ஸோ நைல் நதியினுடைய அளவு என்ன? அது எவ்வளோ பெரிய ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6650 மீட்டர். நெக்ஸ்ட், அமேசானுடைய அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6575 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 2 நதியினுடைய அளவுகள். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அமேசான் நதி எங்க பாயுதுன்னு கேட்டிருக்காங்க. வேற எங்கேயும் பாயலங்க, சவுத் அமெரிக்கா. நெக்ஸ்ட், ஷெட்யூல் தட் டீல்ஸ் வித் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியா.
அதாவது நம்ம இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 22 மொழிகள். அதாவது இந்த 22 மொழிகள் என்ன பண்ணலாம், அங்கீகரிக்கலாம். இந்த மாதிரி வந்து எல்லாராலும் இந்த மொழிகளை வந்து இனிமேல் எல்லாரும் பேசலாம், ரூபா நோட்டில் அச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் நம்ம பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் படிச்சிருப்பீங்களா, அதில் எந்த ஷெடியூலில் வந்து இது இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத பற்றி கேட்குறாங்க. ஸோ அது எந்த ஷெடியூல்னு பார்த்தீங்கன்னா 8th ஷெடியூலில் தான் இன்க்ளூட் ஆகுது, இன்டியூஸ் ஆகுது. ஸோ இது எந்த ஆர்டிக்கலில் வந்து இந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 351 and 344. இந்த 2 ஆர்டிக்கல்ல தான் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதில் எந்த ஷெடியூலில் வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க, 8th ஷெடியூலில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th கொஸ்டின், வெரி வெரி ஈஸியான கொஸ்டின். ஹீமோகுளோபின் இஸ் ஃபவுண்ட் இன், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீமோகுளோபின் எதில் தான் இருக்கு, ரத்தத்தில் தான் இருக்கு. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க ரத்தத்தில் தான் ஹீமோகுளோபின்ற ஒரு பொருள் இருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் கமாண்ட்ஸ் இன் இந்தியன் ஆர்மி, அதாவது இந்தியன் ஆர்மியில் எத்தனை கமாண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இந்தியன் ஆர்மியில் இருக்கக்கூடிய கமாண்ட்ஸ் வந்து 7ங்க. அந்த கமாண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டுன்னு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குவார்ட்டர்ஸ். அதாவது இந்தியன் இப்போ சதன்லேருந்து போகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து பூனே மகாராஷ்டிராவில் இருக்குது சதன் ஹெட் குவார்ட்டர்ஸ். அந்த சதன் கமாண்ட், இந்தியன் ஆர்மியினுடைய சதன் கமாண்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, பூனே மகாராஷ்டிராவில் இருக்குது. அந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக எத்தனை இந்தியன் ஆர்மிக்கான கமாண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 10th கொஸ்டின், ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட். சரி, அதுக்கு அடுத்தது கரன்சி ஆஃப் சவுதி அரேபியா. இது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின் தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து நாளாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்லயோ எதுலயோ படிச்சிருப்போம், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சவுதி அரேபியனுடைய கரன்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியால். அந்த ரியால்ன்றது தான் சவுதி அரேபியனுடைய கரன்சி, அங்கே யூஸ் பண்ற பணத்தோட பேர். இப்போ நம்ம நாட்டில் வந்து ருபீஸ்ன்னு சொல்றோம்ல, ஸோ பாகிஸ்தான்லயும் இது ருபீஸ்ன்னு தான் சொல்லுவாங்க, சைனால வந்து ரென்பின்னு சொல்லுவாங்க, அமெரிக்கால டாலர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கரன்சினுடைய இது மாறும். அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் என்னன்னு கூப்பிடுவாங்க, ரியால்னு கூப்பிடுவாங்க. இப்போ இந்த தினார் அப்படின்றதெல்லாம் கூட ஒரு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல வந்து சொல்றக்கூடிய ஒரு கரன்சியினுடைய பெயர்கள் தான். சரி, அடுத்தது 12th கொஸ்டின் பாருங்க. தி ஃபர்ஸ்ட் லேடி கவர்னர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா, சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னாடி இருந்த ஒரு கவர்னர், லேடி கவர்னர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, சரோஜினி நாயுடு. ஸோ இவங்க வந்து நம்ம இந்தியாவினுடைய நைட்டிங்கேர்ள், பாடக்கூடியவர்கள், ஒரு நல்ல பாட்டு பாடக்கூடியவங்க, நைட்டிங்கேர்ள், இந்தியாஸ் நைட்டிங்கேர்ள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த பேர் வச்சிருப்பாங்க. இவங்க எந்த ஸ்டேட்ல வந்து கவர்னராக அப்பாயிண்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசத்தில் தான் இவங்க வந்து கவர்னராக அப்பாயிண்ட் ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பிறந்த நாளான February 13 தான் நம்ம வந்து என்ன செலிப்ரேட் பண்றோம்னா நேஷனல் உமன்ஸ் டே, அதாவது தேசிய பெண்கள் தினம். அப்படின்னு நம்ம இந்தியாவில் வந்து தேசிய பெண்கள் தினம் இவருடைய பிறந்த நாளான February 13 தான் செலிப்ரேட் பண்றோம். இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா March 8. ஓகேங்களா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு உமன்ஸ் டே வந்து March 8, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு டேட் சொல்றேன் கரண்ட் அஃபேருக்காக. அடுத்தது நேஷனல் உமன்ஸ் டே வந்து February 13, அது யாருடைய பிறந்த நாள், சரோஜினி நாயுடு. அவங்க கவர்னரா எங்க இருந்தாங்க, உத்தரப்பிரதேஷ். ஓகே, அடுத்தது 13th கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் கைடு. கைடுன்னு ஒரு புக்கு வந்து ஆத்தர் யாருன்னு கேட்குறாங்க. இது R.K. நாராயண். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான், ஆனால் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறேன். R.K. நாராயணன்றது நம்ம 10th வந்து ஒரு எஸ்ஏ படிச்சிருக்கோம். நம்மளாம் படிக்கும்போது 10th ஒரு ஃபர்ஸ்ட் எஸ்ஏவை இவர் தான் எழுதியிருப்பார், R.K. நாராயண். அப்போ அந்த புக்கை நம்ம 10th படிக்கும்போது என்ன பண்ணுவோம், கைடை வச்சு தான் எஸ்ஏ படிப்போம். ஸோ கைடை வச்சு தான் எஸ்ஏ படிச்சதுனால அப்போ கைடுன்ற ஒரு இதை எழுதுனது யாரு, R.K. நாராயண். அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸ். அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா என்னன்னா நம்மளுடைய ஆர்மி, நேவி அண்ட் தென் ஏர்ஃபோர்ஸ் தான். இதனுடைய சுப்ரீம் கமாண்டராக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பிரசிடென்ட் தான், குடியரசுத் தலைவர் தான் எப்பவுமே ஆர்ம்டு ஃபோர்ஸினுடைய சுப்ரீம் கமாண்டராக இருக்கணும். எல்லா நாட்டுக்குமே அதுதான். ஸோ நம்ம நாட்டுக்கும் பிரசிடென்ட் தான் வந்து என்னவா இருப்பாரு, சுப்ரீம் கமாண்டராக இருப்பாரு. ஸோ நம்ம நாட்டில் பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த். அது எல்லாருக்குமே தெரியும், ராம்நாத் கோவிந்த் தான் நம்ம நாட்டினுடைய பிரசிடென்ட். அவர் எத்தனாவது பிரசிடென்ட் அது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவர் எத்தனாவது பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா 14th பிரசிடென்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 14th பிரசிடென்ட். ஏன்னா இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ராம்நாத் கோவிந்த் என்றவர் எத்தனாவது பிரசிடென்ட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா the first battle of Panipat was fought between. ஓகே, பானிபட் போர் அது வந்து யாருக்கும் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, பாபர் அண்ட் இப்ராஹிம் லோடி அவங்க 2 பேருக்கும் நடுவில் தான் வந்து பானிபட் போரே நடந்தது. ஏன்னா டெல்லி சுல்தானேட் வந்து டெல்லியில் வந்து சுல்தான்கள் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு, புரியுதுங்களா. அந்த சுல்தான்கள் ஆட்சியை முடிவுக்கு எடுத்துட்டு வந்து முகால் எம்பையர் தொடங்கினதே இந்த போரினுடைய முடிவில் தான். அது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். முகால் எம்பையர் தொடங்கினது டெல்லி சுல்தான்களுடைய ஆட்சி முடிவு பெற்று முகால் எம்பையர் தொடங்கினதே இந்த போரினுடைய முடிவில் தான். ஸோ அந்த பானினா என்னன்னா தண்ணி, பானினா என்ன, தண்ணி, வாட்டர் அப்படின்றவன் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஸோ பானிபெட்ன்றது ஒரு இடம், ஆனால் நான் இங்கே என்ன சொல்றேன், பானினா தண்ணி, தண்ணிக்காக எப்பவுமே லேடிஸ் தானே அடிச்சுப்பாங்க. ஸோ லோடி, அது ஞாபகம் வருதா. ஓகே, இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே நடந்தது தான் என்னது, ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். அது அப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த ஒரு க்ளூ சொன்னேன். நெக்ஸ்ட்
மலேரியா இஸ் காஸ்ட் பை, மலேரியா வந்து எதன் மூலமா ஏற்படுது அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருப்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாக்டீரியா, வைரஸ், எப்பவுமே ஒரு நோய்னா மலேரியான்றது ஒரு நோய், அது வைரஸால வரும்ன்றத ஞாபகம் வச்சுக்காதீங்க. மலேரியான்றது புரோட்டோசோவா மூலமா தான் வருது. ஏன்னா இந்த புரோட்டோசோவான்றது ஒரு பாராசைட். ஓகேங்களா, பாராசைட். முதல்ல மலேரியா வந்து ஒரு பெண் கொசு கடிக்கிறதுனால தான் வரும். அது பேர் என்ன, அந்த கொசுவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனஃபிலின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அனஃபிலி. அந்த கொசு கடிக்கிறது மூலமா ஒரு பிளாஸ்மோடியம் பாராசைட்ன்றது மனுஷனுடைய உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் ஆகும். அதுதான் புரோட்டோசோவா. ஸோ புரோட்டோசோவான்றது பாராசைட். அதனால தான் வந்து மலேரியான்ற ஒரு நோய் வந்து தாக்கப்படுது. நெக்ஸ்ட், நேம் த ஆன்டி ஸ்டெர்லைன் விட்டமின். அதாவது ஸ்டெர்லைன்னா மலட்டுத்தன்மை. மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய விட்டமின் எது? சில பேருக்கு மலட்டுத்தன்மை அப்படின்னு சொல்றதுன்னா குழந்தை பிறக்க முடியாமல் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய ஒரு விட்டமின் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இ. இந்த விட்டமினை கண்டுபிடிச்சவர் ஈவாஸ். விட்டமின் ஈயை கண்டுபிடிச்சவர் ஈவாஸ். பேர்லேயே ஈ இருக்கா, அதனால தான் விட்டமின் ஈனே வச்சாங்க. ஸோ இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1922 வருஷம். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் இந்த ஆன்டிஸ்டெர்லைன் விட்டமின் மலட்டுத்தன்மையை போகக்கூடிய விட்டமின் இது இ. நெக்ஸ்ட், ரிலேஷன் பிட்வீன் ஒர்க் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்குனா வேலை. ஒரு வேலைக்கு நீ வந்து உட்காந்த இடத்துல இருந்தே வேலை செஞ்சாலும் கொஞ்சமாவது எழுந்து நடக்கணும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் தான் அந்த வேலை நடக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ், இது மூணுத்தையும் ரிலேட் பண்ண சொல்கிறான். ஸோ ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நீங்கள் எஸ்ன்னு குறிச்சிருக்காங்க. ஸோ ஒர்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் வந்து ஒர்க்கினுடைய ஃபார்முலா. அதாவது ஒரு விசையை கொடுத்தனா, இப்போ நான் ஒரு பொருளை இங்கேருந்து தள்ளி விடுறேன்னா அது என்ன ஆகும், கொஞ்சம் தடவை நகர்ந்து போகும். அது எனக்கு ஒரு வேலை. ஒரு பொருளை தள்ளி விடுறேன், அது கொஞ்சம் தடவை இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் அடைஞ்சிருக்கு. அப்போ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் ஒர்க். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த கெமிக்கல் இஸ் அப்டைன்ட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குவைனைன். Which of the chemical is obtained from plants வந்து guanine. Next, what is measured by seismograph? இந்த seismograph எதை மெஷர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா earthquake. இப்போ நிலநடுக்கம்லாம் ஏற்படுது இல்லை, அதை வந்து செஸ்மோமீட்டர் அப்படின்னு ஒரு மீட்டர் வந்து பூமியில் அடியில் புதைச்சி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மீட்டர் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நில அதிர்வுகளை பயன்படுத்தி அந்த ரிக்டர் ஸ்கேல் அளவுன்னு சொல்கிறாங்க பாருங்க, எவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு. இப்போ 7.2 அளவுக்கு நிலநடுக்கம் பதிவாயிருக்கு அப்படின்னா அதெல்லாம் அந்த கிராஃபில் வரைஞ்சு காமிக்கும். ஸோ நிலநடுக்கத்தை வந்து அளவிட பயன்படக்கூடிய ஒரு இதுதான் வந்து செஸ்மோகிராஃப். நெக்ஸ்ட், which gas is used in preparation of soda water? சோடா வாட்டர் தயாரிக்க பயன்படக்கூடிய ஒரு கேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு, CO2ன்னு சொல்லக்கூடிய நம்ம இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு தாங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இந்த கார்பன் டை ஆக்சைடை தண்ணியில் வந்து கலக்கிறது மூலமாக ஒரு ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கேஸாக ஃபார்ம் ஆகும். அதுதான் நம்ம சோடா உடைக்கும் போது நல்லா கொஞ்சம் புகை வந்து அந்த கேஸ்லாம் ஃபார்ம் ஆகி வெளியே வருது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பனேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு செட்டன் ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகிடும், சோடாவில் இந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு கேஸை ஃபார்ம் பண்ணிவிடும். அதுதான் நமக்கு கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உள்ள அந்த ஆக்சிஜன் எங்கே போய் அடைச்சிருந்துச்சுன்னா அது இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியே எடுத்துட்டு வரும். அதுதான் நமக்கு கொஞ்சம் ஜீரணம் வந்து ஏப்பம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து எதில் பயன்படுத்துறாங்க, சோடா வாட்டரில் பயன்படுத்துறாங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் எ ஸ்கேலார் குவான்டிட்டி? ஸ்கேலார் குவான்டிட்டி எதுன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு டெஃபினட்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும். ஸ்கேலார் வெக்டார் அப்படின்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேலார்னா வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் மெஷர் பண்ண முடியும். ஆனால் வெக்டாரில் மேக்னிடியூடையும் பண்ணலாம் as well as டைரக்ஷன், திசைகளையும் பண்ணலாம். ஸோ இதுதான் வெக்டார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டின்றது வெறும் மேக்னிடியூட் தான். இங்கே இருக்கிறதுல எதுதான் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் மட்டும் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. இந்த ஃபோர்ஸ், ஆக்சிலரேஷன் இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா, ஸோ முதல்ல இதை அப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்கேலார் குவான்டிட்டிக்கு நான் ஒரு 4 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிஸ்டன்ஸ், ஸ்பீடு, மாஸ், டைம், இதெல்லாம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட், ஆக்சிலரேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின். The main constitution of hemoglobin. இப்போதான் நம்ம ஹீமோகுளோபின் எதில் இருக்குன்னு பார்த்தோம், ரத்தத்தில் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ அந்த ஹீமோகுளோபின்ல முக்கியமாக நிறைந்திருக்கக்கூடிய சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து. இரும்பு சத்து தாங்க ஹீமோகுளோபின்ல நல்லா நிறைஞ்சிருக்கும். அடுத்தது, the structural and functional unit of an organism is. அதாவது முக்கியமாக உயிருள்ள ஒரு பொருட்களினுடைய முக்கியமே எதுன்னு பார்த்தீங்கன்னா செல் இல்லைன்னா எந்த உயிரும் இருக்காது. இப்போ மனிதர்களே செல்லினால் அமைக்கப்பட்ட, எல்லாம் செல்லால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஒவ்வொரு ஆர்கனிசத்துக்கும் தேவையானது எதுதான், செல்லு தான். அடுத்தது, the blood in the human body is purified in. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனித உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்னு ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஹார்ட் வந்து பிளட்டை எல்லா ஆர்கன்ஸ்க்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மட்டும்தான் அதோட வேலையை தவிர அது சுத்திகரிக்காது. ரத்தத்தை சுத்திகரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்னி தான் வந்து ரத்தத்தை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்தத்தெல்லாம் வெளியேற்றி ரத்தத்தை வந்து சுத்திகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி எது, கிட்னி. நெக்ஸ்ட், ஆசிட் ரெயின் வந்து எதனால உருவாகுது, எந்த 2 கேசஸ்னால உருவாகுது? இங்கே நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான். மற்ற ஆப்ஷன் எல்லாம் எப்படி இது பண்ணலாம்
பண்ணலன்னா இங்கே பாருங்க ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுலாம் ஆசிட் ரெயின் உருவாகிறதுக்கு ஒரு காரணமே கிடையாது. மெயினாக இந்த நைட்ரஜன் டை ஆக்சைடும் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஸோ இந்த NO2னா நைட்ரஜன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, இது ரெண்டும் தான் முக்கியமான காரணம் அமில மழை உருவாகிறதுக்கு. அந்த 2 கேசஸ் தான். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் மெஷர்டு பை, இங்கே வந்து 3 மீட்டர் கொடுத்துருக்கோம். வோல்ட் மீட்டர், அம்மீட்டர், அனிமோமீட்டர். வோல்ட் மீட்டர் எதை மெஷர் பண்ண பயன்படும்னா வோல்டேஜ். அம்மீட்டர் எதை பயன்படுத்த மெஷர் பண்ண முடியும்னா கரண்ட். ஓகேங்களா? அப்போ கரண்ட்டை மெஷர் பண்ண பயன்படுத்துறது அம்மீட்டர், தெரிஞ்சு போச்சு. அனிமோமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இனிமேல் இதை கேட்டாங்கன்னா கூட யோசிச்சு வச்சுக்கோங்க. அனிமோமீட்டர் எதுக்குன்னா விண்ட், காற்று இருக்கும்ல, அந்த காற்றினுடைய திசை வேகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மாட்டி வச்சிருப்பாங்க, அது சுத்தம் அப்படி, அதுதான் வந்து அனிமோமீட்டர். ஸோ விண்டினுடைய ஸ்பீட் டைரக்ஷனை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர். நெக்ஸ்ட் பிரைமரி கலர்ஸ்லாம் என்னென்னு கேட்டிருக்காங்க. 28th கொஸ்டின் பாருங்க. பிரைமரி கலர்ஸ் என்னென்ன? ஸோ பிரைமரி கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட், ப்ளூ, கிரீன் எல்லாருக்குமே தெரியும். டிவியில் யூஸ் பண்ணக்கூடிய இதுதான் பிரைமரி கலர்ஸ். இந்த 3 கலரை வச்சு தான் என்ன பண்ண முடியும், மற்ற கலர்ஸ் எல்லாம் நம்மளால உருவாக்கவே முடியும். ஸோ பிரைமரி கலர்ஸ் வந்து ரெட், ப்ளூ, கிரீன். நெக்ஸ்ட் which of the following organelles is called the powerhouse of the cell? இது வந்து ஒரு சின்ன கொஸ்டின், 6th to 8th புக்லேயே கூட வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் ஒரு செல்லினுடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதுவே. ஓகேங்களா? ஒரு செல்லினுடைய பவர் ஹவுஸ்னு எதை தான் சொல்லுவாங்க, மைட்டோகாண்ட்ரியாவை தான் சொல்லுவாங்க. அடுத்தது which of the following controls coordinates activates of the human body? ஒரு மனிதனுடைய உடல்களில் உள்ள அனைத்து இதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இது எதுக்கு இருக்குன்னா ஹார்மோன்ஸ்க்கு தான். ஏன்னா ஹார்மோன்ஸ் சுரக்கிறது மூலமா ஒரு மனிதன் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கே போகிறான். ஒரு அடல்ட் ஏஜ் ஸ்டேஜ்லேருந்து ஒரு முதுமை பருவத்தை அடையணும், இல்லை குழந்தை பருவத்திலேருந்து ஒரு அடல்ட் ஸ்டேஜ் அடையணும், எல்லாமே ஹார்மோன் மாற்றத்தினால தான் நடக்கிறது. ஸோ ஹியூமன் பாடியில் நடக்கக்கூடிய அனைத்து மாற்றங்களையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது எதுதான், ஹார்மோன்ஸ் தான். நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் ஏர்? ஹேரில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.04% தாங்க. கார்பன் டை ஆக்சைடு காற்றில் கம்மியாக தான் இருக்கும். அதுக்குன்னு ஆக்சிஜன் அதிகமாக இருக்குமான்னு கேட்காதீங்க, ஆக்சிஜனுடைய அளவு கூட கம்மி தான். ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20.95% தான் காற்றில் இருக்குமே. அப்போது காற்றில் எதுதான் அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஸோ இந்த 20.95 எதுங்க, ஆக்சிஜன். காற்றில் எதுதான் அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் தான். ஸோ நைட்ரஜன் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 78.09% இருக்கும். அடுத்தது the number of chromosomes in human being, மனிதர்களில் எவ்வளோ குரோமோசோம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 46. ஓகேவா? 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் டோட்டல் நம்பர் ஆஃப் மசில்ஸ் இன் ஹியூமன் பாடி, ஹியூமன் பாடியில் எவ்வளோ மசில்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 639 இருக்கும். ஓகேங்களா? 639 மசில்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் குரோமோசோம்ஸ் வந்து 46 இருக்கும். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான். ஓகேவா? கிட்னி ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிட்னி வந்து நெப்ரான், இன் டர்ம்ஸ் ஆஃப் நெப்ரான்ல தான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 35th கொஸ்டின், which bacteria converts milk into curd? பாலை தயிரா மாத்துறதுக்கு என்ன பாக்டீரியா பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபெசிலியஸ். பிகாஸ் லாக்டோமீட்டர்னு ஒரு மீட்டர் இருக்கும். பால்களில் வந்து பாலோட அடர்த்தியை வந்து கண்டுபிடிக்க பயன்படக்கூடிய ஒரு மீட்டர் பேர் வந்து லாக்டோமீட்டர். அப்போ லாக்டோன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அது பால் சம்மந்தப்பட்டது தான். அப்போ பாலில் இருக்க பாலை வந்து தயிரா மாற்றணும்னா என்ன பாக்டீரியா, லாக்டோபாசிலியஸ். இப்போ 36th கொஸ்டின்லேருந்து ஆப்ஸ் கொஸ்டின்ங்க, கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், the ratio of third proportional to 12 and 30 and the mean proportional between 9 and 25 is அப்படின்னு கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லைங்க, தேர்ட் ப்ரொபோஷனல்னு கேட்டிருக்கான். இப்போ நமக்கு 4 ப்ரொபோஷனல் தேவைப்படும் ரேஷியோ ப்ரொபோஷன்னா. ஸோ தேர்ட் ப்ரொபோஷனல் கேட்டிருக்கான். இங்கே 12:30:x, இதுதான் தேர்ட் ப்ரொபோஷனல். ஆனால் இங்கே நம்ம தேர்ட் ப்ரொபோஷனல் இங்கே நமக்கு கிடைக்காது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல 30 அதே 30 என்ன பண்ணுவாங்க, ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. இங்க இருக்கிற 30 வந்து செகண்ட் ப்ரொபோஷனலி தேர்ட் ப்ரொபோஷனலா எடுத்துப்போம். இந்த மாதிரி எடுத்துட்டா ஃபோர்த் ப்ரொபோஷனல் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய தேர்ட் ப்ரொபோஷனல். அப்போ இந்த 30 × 30 டிவைடட் பை 12. எப்பவுமே ரேஷியோ ப்ரொபோஷனுடைய ஃபார்முலா என்னன்னா செகண்ட் ப்ரொபோஷனல் × தேர்ட் ப்ரொபோஷனல் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ப்ரொபோஷனல் தான் ஆன்சர், ஃபோர்த் ப்ரொபோஷனல். ஸோ இதை அடிச்சா நமக்கு என்ன வரும் ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 75 வரும். ஓகேங்களா? இதை அடிச்சு சால்வ் பண்ணா 75. இப்போ மீன் ப்ரொபோஷனல், மீன்னா எப்பவுமே சென்டரா இருக்கிறது பேர் தான் மீன். அதாவது இந்த நம்பருக்கும் அந்த நம்பருக்கும் சென்டரா இருக்கிறது பேர் தான். அப்போ 9:2 செகண்ட் ப்ரொபோஷனல் x, அதுதான் மீன். அடுத்தது தேர்ட் ப்ரொபோஷனலும் இல்லை. நெக்ஸ்ட் 25. இது இப்படி தான் எழுதிருக்கேன். எப்பவுமே 4 ப்ரொபோஷனல் தான் எழுதணும். அதனால இங்க இதை எப்படி எழுதுனேன், இந்த இடத்துல மீன் ப்ரொபோஷனல் சென்டரா இருக்கிறது தான் நமக்கு தெரியாது. அப்போ இந்த எக்ஸினுடைய வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 25 × 9 மல்டிப்ளை பண்ணா 225 வரும். அதுதான் எக்ஸ். எக்ஸினுடைய எக்ஸ் ஸ்கொயர், சாரி எக்ஸ் ஸ்கொயருங்க, எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் தான் 225. இந்த எக்ஸ் ஸ்கொயர் 225னா இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 15 வரும். அப்போ மீன் ப்ரொபோஷனல், இந்த ரெண்டு நம்பருக்கும் மீன் ப்ரொபோஷனல் 15, இந்த நம்பருடைய தேர்ட் ப்ரொபோஷனல் 75. இது ரெண்டுத்தையும் அடிச்சா இது 5 முறை 5th டேபிளில், இது வந்து சாரி 15th டேபிளில் இது 1 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். ஸோ 5:1 தான் ஆன்சர். நெக்ஸ்ட், if 36 man can do a piece of work in 25 hours,
அதாவது 36 பேர் 25 மணி நேரத்தில் ஒரு வேலையை முடிச்சா 15 பேர் எத்தனை மணி நேரத்தில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்டிருக்காங்க. இதுவும் அந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் மாதிரியே போட்டுடலாம். அதாவது மனிதர்கள் 15 பேர் 36 பேர் 25 மணி நேரத்தில் ஒரு வேலை முடியுது அப்படின்னா மிச்சம் இருக்கவங்க எத்தனை பேர்? அதாவது 36 பேர் 25 மணி நேரம், நல்லா பார்த்துக்கோங்க, 36 பேர் 25 மணி நேரத்தில் ஒரு வேலை முடிச்சா 15 பேர் எப்படி முடிப்பாங்க? இதுதான், இப்படி தான் எழுதியிருக்கேன். மனுஷன் அதே மாதிரி தான் எழுதியிருக்கேன். கொஸ்டின்ல இருக்கிறது தான் எழுதியிருக்கேன், வேற எதுவும். இப்போ நான் இது என்ன ஃபார்முலா சொன்னேன்? தேர்ட் ப்ரொபோர்ஷனல் 25 அது இன்டூ செகண்ட் ப்ரொபோர்ஷனல் 36 டிவைடட் பை ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷனல் போட்டால் நமக்கு அந்த எக்ஸினுடைய மதிப்பு கிடைச்சிரும். இப்போ இதை அடிச்சு கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த 15 இது 3 முறையா, இது 25ல் 5 முறை ஆயிடுமா? அப்புறமா இந்த தேர்ட் டேபிள் இதை அடிச்சா இது 12 டைம்ஸ். ஸோ 12 5s are 60. அப்போ 60 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அடுத்தது the average of square of first 7 natural numbers. இது எப்படின்னா கேட்டுக்கிட்டுங்க, அதாவது முதல் 7 எண்களினுடைய ஸ்கொயரினுடைய ஆவரேஜ் என்னன்னு கேட்குறான். ஃபர்ஸ்ட் 7 எண்கள்னா என்னங்க? 1 2 3 4 5 6 7. இந்த நம்பரினுடைய ஸ்கொயர் என்னன்னு தெரியும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36 and 7 ஸ்கொயர் 49. இதெல்லாம் கூட்டி 7ஆல் வகுத்தா என்ன வரும்னு கேட்குறான். அதை உட்காந்து கூட்டிட்டு பொறுமையாக பண்ணிட்டு இருக்கலாம். ஆனால் ஆவரேஜை பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஆவரேஜ்ன்றது சென்டர் நம்பர் தான். அப்போ 4 தான் இந்த 7 நம்பர்ல சென்டர் நம்பர். அப்போ அதனுடைய மதிப்பு தான் வந்து நமக்கு என்ன வரும்? ஆவரேஜா வரும். இதனுடைய மதிப்பு என்ன? 16. கிட்டத்தட்ட இதுக்கு நியரா இருக்கக்கூடிய வேல்யூ தான். 16க்கு எதுங்க கிட்ட இருக்கும்? 20. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி 7ஆல் வகுத்தாலும் உங்களுக்கு 20 தான் வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதை நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஆவரேஜ்னாலே எப்பவுமே சென்டர் நம்பர் தான் ஆவரேஜா இருக்கும். தொடர்ச்சியா இருக்கிற நம்பர்ல எப்பவுமே சென்டர் நம்பர் தான் ஆவரேஜா இருக்கும். அப்போ 4னுடைய ஸ்கொயர் மதிப்பு 16. அப்போ 16க்கு கிட்ட இருக்கிற வேல்யூ 20. அப்போ 20 தான் அதனுடைய ஆவரேஜா இருந்திருக்கும். அடுத்தது இது ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. 343 into 343. இப்போ பாருங்க, இதுல யூஸ் பண்ணிருக்க வேல்யூ ரெண்டே தான். ஒன்னு 343, இன்னொன்னு 113. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு ஃபார்முலான்னு அர்த்தம். ஓகேங்களா? ஏதோ ஒரு ஃபார்முலா. இப்போ இது எத்தனை முறை எழுதிருக்காங்க? 343ன்றத 3 முறை எழுதிருக்கான். அப்போ a கியூப் ரெண்டே வேரியபிள் தானே இருக்கு. அப்போ 343னா நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், 113னா நான் b ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ a கியூப் மைனஸ் b கியூப், ஏன்னா இதுவும் 3 முறை இருக்குல்ல, டிவைடட் பை 343 into 343 a ஸ்கொயர் plus 343 into 113 இருக்கு plus ab plus 113 into 113 இருக்கு. அப்போ b ஸ்கொயர் ஃபார்முலால எழுதிருக்குங்க. a cube minus b cube divided by a square plus ab is equal to b square. ஸோ இது எதனுடைய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா a cube minus b cube அதனுடைய ஃபார்முலா தான். ஸோ a cube உடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 343, a minus b அதுதான் ஃபார்முலா. ஸோ 343, 343ல 113 போச்சுன்னா என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 230. ஸோ the answer is 230. 230 ஃபார்முலா தாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ரெண்டு வேரியபிள் இருந்துச்சுன்னா அது ஏதோ ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது the smallest number added to 680,621 to make the sum of the perfect square அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த நம்பரோட எந்த நம்பரை ஆட் பண்ணா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும்னா இது 4 தாங்க. ஏன்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கேள்வி கொடுக்குறான்னா அதனோட ஆன்சர் மேபி 4 தான் வரும். ஏன்னா நமக்கு எப்பவுமே 5 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஒரு நம்பர் 5ல் முடியுதுன்னா அதனுடைய ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. அப்போ 5ல் முடியக்கூடிய எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் கடைசி டிஜிட் எதுவா வரும்? 5 தான் வரும். 5ல் முடியக்கூடிய எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணாலும் 5 தான் வரும். பிகாஸ் 25 ஸ்கொயர் 220, 625, 35 ஸ்கொயர் 1225, 95 ஸ்கொயர் வந்து 9025. இந்த மாதிரி நிறைய எல்லாமே எதில் தான் வருது? 5ல் தான் முடியுது. அப்போ கண்டிப்பா 5ல் முடிகிற நம்பரை தான் கண்டுபிடிக்கிறது ஈஸியா இருக்கும். அதுக்கு கிட்ட இருக்கிற நம்பர் மாதிரி தான் கேட்பான். இப்போ பாருங்க 1 5ல் 1 போச்சுன்னா எவ்வளோ? 4. அந்த கடைசி டிஜிட் வச்சே சொல்றேன். இது கடைசி டிஜிட் 5 ஸ்கொயர் ஏதோ ஒரு பெரிய நம்பர் தான். ஆக்சுவலா இது எதனுடைய ஸ்கொயர் கிட்ட வரும்னா 825 பண்ணுங்களேன். 825 ஸ்கொயர் பண்ணா அதுக்கு 4 மைனஸ் பண்ணாதான் இது இருந்திருக்கும். ஸோ இப்போ 4 கூட்டினா 825ன்ற ஒரு ஸ்கொயர் நமக்கு கிடைச்சிருக்கும். அப்படிதான் இருக்கணும். ஓகேங்களா? பார்த்தாலே சொல்லல அந்த நம்பரை. ஓகேங்களா? 5 ஸ்கொயர் அதுக்கு 5ல் 1 போச்சுன்னா என்னங்க? 4. ஓகேங்களா? இது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், in 10 years a will be twice as old as b was 10 years ago. If a is 9 years older than b, the present age of b is. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 வருஷத்துல ஏன்றவன் b-ய விட b 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் 10 வருஷத்துல ஏன்றவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி b என்ன வயசு இருந்தானோ அது போல டபுள் மடங்கு இருப்பான். இப்போ வந்து ஏன்றவன் b-ய விட எத்தனை வயசு மூத்தவன் பார்த்தீங்கன்னா 9 வயசு மூத்தவன் இப்போ. ஓகேங்களா? அப்படின்னா b-னுடைய பெர்சன்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதுல இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஷன் தான் b-னுடைய பெர்சன்டேஜ். இங்க கரெக்ட் ஆப்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா 39. ஓகேங்களா? கரெக்ட் ஆப்ஷன் 39. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 39 b-னுடைய ஏஜ்னு எடுக்கிறேன். இதை விட 9 வயசு மூத்தவன் தான் யாரு? a. அப்போ இதோட 9 கூட்டினா 48. அப்போ 48ன்றது ஏவினுடைய வயசு, b-னுடைய வயசு 39. ஓகேங்களா? இது நம்ம சும்மா ஒரு கணக்கிலே போடுறேன். 48 ஏவினுடைய வயசு, b-னுடைய வயசு 39.
இப்போ ஃபர்ஸ்ட் இருக்க கண்டிஷன் பாருங்க, in 10 years A will be twice as old. அதாவது மேற்கொண்டு 10 வருஷத்துல இப்போ 48 வயசு ஆகிற A 10 வருஷம் கழிச்சு என்னவா இருக்கும்? 58 வயசு இருக்கும். ஓகேவா? இப்போ twice as old as B was 10 years ago. இப்போ 39 ஆகிற வயசு ஆகிற B 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருப்பான்? 29 வயசா இருந்திருப்பான். இப்போ 29 ரெண்டால பெருக்குனா தான் நமக்கு என்ன கிடைக்குங்க? 58 கிடைக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு அப்புறமா A வினுடைய வயசு 10 வருஷத்துக்கு முன்னாடி B னுடைய வயசை ரெண்டால பெருக்குனாப்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து எந்த கரெக்ட் ஆன்சர்? 39 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், the largest number from among அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ the largest number எதுன்னு பார்த்தீங்கன்னா 4√4 தான். ஸோ இது கொஞ்சம் கால்குலேஷன்லாம் இல்லை, ஈஸியாக பார்த்தோன்னே சொல்லலாம். √2க்கு வேல்யூ எடுத்தா இல்லை 3√3க்கு வேல்யூ எடுத்தா என்ன வரும்? எல்லாமே பாயிண்ட்ல வரும். ஸோ 4√4க்கு தான் கரெக்டாக வரும். ஸோ 4√4 தான் இதில் இருக்கிறதுலே பெருசு. நெக்ஸ்ட், in an examination 80% of students passed in English. அதாவது ஒரு எக்ஸாமில் இங்கிலீஷில் பாஸ் ஆனவங்க 80%, மேத்தமெட்டிக்ஸில் பாஸ் ஆனவங்க 85%. அண்ட் 75% வந்து இங்கிலீஷ்லையும் பாஸ் ஆயிருக்கான், மேக்ஸ்லையும் பாஸ் ஆயிருக்கான். இப்போ ஒரு வென் டயக்ராம் போட்டுக்கலாம். வென் டயக்ராம் போட்டுட்டு இது இங்கிலீஷ் சப்ஜெக்ட், இது மேக்ஸ் சப்ஜெக்ட். இந்த சென்டரா இருக்கு பாருங்க, இது வந்து இங்கிலீஷும் மேக்ஸும் சேர்ந்தது. 75% இதுல எல்லாத்துலயும் பாஸ் ஆயிட்டான். அப்போ ரெண்டுத்தையும் பாஸ் ஆனவன் 75. ஓகேங்களா? அடுத்தது இங்கிலீஷ்ல மட்டுமே 75%ங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. 75% இங்கிலீஷ்ல பாஸ் ஆனவன் 80% சொல்லியிருக்கான். அப்போ இந்த ரெண்டுத்திலும் கலந்ததுலையும் இங்கிலீஷ்ல சேர்ந்தவன் இருப்பான்ல. அப்போ 75ல 80ல 75 போச்சுன்னா 5% பேர் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பாஸ் ஆகியிருக்கான். ஓகேங்களா? நெக்ஸ்ட், மேத்தமெட்டிக்ஸ்ல எத்தனை சதவீதம்? 85. அப்போ 85ல 75 போச்சுன்னா 85ல 75 போச்சுன்னா 10%. அந்த 10% பேர் எதுல பாஸ் ஆயிருப்பானுங்க? வெறும் மேக்ஸ்ல மட்டும் பாஸ் ஆயிருப்பானுங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணுங்களேன். 75, 80, 90. அப்போ 90% பீப்புள்ஸ் தான் ஃபெயில் ஆயிருக்கான். ஓகேங்களா? பாஸ் ஆயிருக்கான். 90% பீப்புள் தான் பாஸ் ஆயிருக்கான். 10% பீப்புள் என்னவா இருக்கான்? ஃபெயில் ஆயிருக்கான். அப்போ 10% பீப்புள் ஃபெயில் ஆயிருக்கான்னா அந்த 10% தான் என்னது? இந்த 40% கொடுத்துருக்கான். 40% ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஃபெயில்ட் இன் போத் த சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கான்ல. அப்போ அதுதான் 40%னா நமக்கு 100% என்னன்னு கேட்குறான். ஓகேங்களா? 100%, அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதுதான் எக்ஸ். இப்போ நம்ம உடனே இல்லைங்க, குறுக்கு பெருக்கல் தாங்க பண்ணணும். 100 × 40 / 10 குறுக்கு பெருக்கல் பண்ணால் எக்ஸினுடைய மதிப்பு கிடைச்சிடும். இப்போ இதை அடிங்க. இது ஒரு முறை, இது 10 முறை, அவ்வளோதான். 40 × 10 400. ஸோ விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 400. நெக்ஸ்ட், அது ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டுருவோம் எப்பவுமே. 6.46 இந்த ஃபிராக்ஷனல் ஃபார்ம். இது வந்து ஃபிராக்ஷனல் ஃபார்ம்ல எழுதுங்கன்றாங்க. எப்பவுமே ஒரு நம்பர் 100ஆல வகுக்கும் போது தான் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க முடியும். இங்க பாருங்க 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்களா. அப்போ இந்த 646 100ஆல வகுத்தா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்க முடியும். ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், HCF ஆஃப் இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறான். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்தா இதனுடைய ஃபார்முலாவே என்னன்னா HCF ஆஃப் நியூமரேட்டர் டிவைடட் பை LCM ஆஃப் டினாமினேட்டர். இதாங்க ஃபார்முலா. ஓகேவா? இப்போ எல்லா நம்பரையும் எழுதுங்களேன். 2/3, 8/9, 64/81, 10/27. இப்போ இந்த மாதிரி எல்லா நம்பரும் எழுதுங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் மேலே போடு, இருக்கிறதுலே பெரிய நம்பர் கீழே போடு. எல்சிஎம்னா இருக்கிறதுலே எது பெரிய நம்பரோ அதுதான் எல்சிஎம்மா வரும். அதாவது 81 தான் பெரிய நம்பர். அது எல்லா டேபிள்லையும் வருமானு பார்க்கணும். எல்லா டேபிள்லையும் வரும்னா அதுதான் எல்சிஎம். இருக்கிறதுல எது சின்ன நம்பரோ அதனால எல்லாம் மற்ற நம்பர்லாம் டிவைட் ஆச்சுன்னா அதுதான் வந்து HCF. ஸோ 2/81 தான் ஆன்சர். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் இப்படி தான் இருக்கும். ஈஸியாக தான் இருக்கும். ரொம்பலாம் பயந்துடாதீங்க. இருக்கிறதுல சின்ன நம்பர் நியூமரேட்டர்லையும் இருக்கிறதுல பெரிய நம்பர் LCM டினாமினேட்டர்லையும் போட்டிங்கன்னா 2/81 இஸ் த ஆன்சர். அடுத்தது, a car is running at a speed of 108 km/h. What distance will it cover in 15 seconds? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கார் வந்து 108 km/h, ஒரு ஹவருக்கு 108 கிலோமீட்டர் வந்து கடந்து போகுது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து இது மீட்டர் பர் செகண்டா முதல்ல மாத்திரம் கிலோமீட்டர் பர் செகண்டா கொடுத்துருக்கோம். ஸோ 5/18 போட்டுக்கலாம். இதை அடிச்சா இது 6 டைம்ஸ். ஸோ 6 5 30. அப்போ ஒரு மீட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் போகுது? 30 மீட்டர் போகுது. நம்மள என்ன கேட்டிருக்கான்? 15 செகண்ட்ஸ்க்கு கேட்டிருக்கான். அப்போ 30 × 15 போட்டு மல்டிப்ளை பண்ணி சொன்னா 450 மீட்டர் கடந்திருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் 450. கிலோமீட்டர் பர் ஹவர் கொடுத்தது மீட்டர் பர் செகண்டா மாத்திட்டேன். நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். அவ்வளவுதான். The simple interest on a sum of money at 8% per annum. அதாவது ஒரு வருஷத்துக்கு 8% வட்டியின் அடிப்படையில் ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு நான் வட்டி வாங்கியிருந்தா 6 வருஷத்துல அந்த பணத்துல பாதியை நான் வசூல் பண்ணிருப்பேன் வட்டியாவே. இதுதான் கேள்விங்க. கேள்வி தமிழே சொல்லிட்டேன். ஒரு வருஷத்துக்கு 8% வட்டின்னு நான் வாங்கியிருந்தா 6 வருஷத்துக்கு அந்த தொகையினுடைய பாதியை வந்து நான் வட்டியாவே வாங்கிட்டு இருப்பேன்றாங்க. அந்த தொகை என்னன்னு கேட்கறாங்க. இது வந்து ஃபார்முலா தான், சிம்பிள் ஃபார்முலா. SI = PNR / 100.
ஸோ நமக்கு பிரின்சிபல் தெரியாது, வரக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து p/2, இதுவும் நமக்கு தெரியாது. ஸோ தெரியாததுனால இதனுடைய பதிலே தெரியாது தான், டேட்டா இன்அடிக்குவேட் தான். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் ஒன்று நமக்கு எக்காரணத்துக்கு ஒன்றும் கொடுக்கல. ஒன்று அந்த பிரின்சிபல் எப்படி வந்திருக்கணும்னு சொல்ல, எவ்வளோ சதவீதம் வந்திருக்கும்னு சொல்ல, எதுவுமே சொல்லாததுனால the data inadequate தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட், if the radius of circle is increased by 75%, then its circumference will increase by, அதாவது ஒரு சர்க்கிளுடைய ரேடியஸ் 75% அதிகரிச்சா அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்னு கேட்குறாங்க. அதே 75% தான் அதிகரிக்கும். ஏன்னா ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமா தான் அதனுடைய சுற்றளவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமா சுற்றளவும் அதே சதவீதம் தான் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட், if sin theta by cos theta equal to 1, then theta is equal to கேட்டிருக்கான். sin by cosனா நமக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா tan. sin by cosனா என்னது, tan. அப்போ tan எதுக்கு 1 வரும், tan theta is equal to எதுக்கு 1 வரும்னு பார்த்தீங்கன்னா tan 45 degree தான் 1. So the answer is 45 degree. The last question, the curved surface area of the hemisphere. இது ஒரு ஃபார்முலா, மென்சுரேஷன் படிச்சதா தான் தெரியும். curved surface of the hemisphere, hemisphere உடைய curved surfaceக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா 2πr². ஓகேங்களா? ஸோ நிறைவு பெற்றது. ஓகே, இதே மாதிரி வந்து ஒரு 8 கொஸ்டின் பேப்பர் போடுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கவனிச்சாதான் புரியும். நல்லா பண்ணுங்க. ஏன்னா பிசிக்கல் இவ்வளோ பண்ணிட்டு நம்ம வேஸ்ட் ஆகக்கூடாது. நம்ம ரிட்டன் எக்ஸாமில் போயிட்டு நம்ம வெளியே வரக்கூடாது. ஸோ ரிட்டன் எக்ஸாம் இன்னும் நல்லா பண்ணணும். அதுக்கான ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் தான் 50 கொடுத்துருக்கோம். ஸோ இதே கேள்விகளும் உங்கள் எக்ஸாம்ஸில் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சேனலை. நெக்ஸ்ட் இதுக்கான வீடியோஸ் வந்து வேணும்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவை போடுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.